பர்கூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜ் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். எமக்கல் நத்தம் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜின் உறவினரான ராமன் என்பவர் திமுகவிலிருந்து விலகாமல் தொடர்ந்து திமுகவிலேயே இருந்து வருகிறார். இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தராஜின் மச்சான் சுரேஷ் ராமன் வீட்டுக்கு சென்று வீட்டு பெண்களிடம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். என் பேர் ஆர் எல்லம்மாள், பர்கூர் பக்கம் எமக்கல் நத்தம். எம்எல்ஏ மதியால பர்கூர் தொகுதியில நின்னுக்கிறாரு. அவர் தான் எங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு. ஆனா ரெட்டையல் கட்சி கோவிந்தராஜ் அவங்க ஆளு நீங்க அவங்களுக்கு வேலை செய்யறீங்க, இவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது, எங்க தலைவருக்கு ஆப்போசிட் வேலை செய்ய திரும்புறீங்க அப்படின்னு என்ன பேசலாம் பேசிட்டு வெட்டிடுவேன், கொலை பண்ணிடுவேன், ஒரு செகண்டுக்குள்ள உங்க ஊர் விட்டு காலி பண்ணிடுவாங்க. கேட்டு கதவெல்லாம் எட்டு வச்சு குரல் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்துதான் அவங்க பேசுறதுனால அந்த அம்மா பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஆளுத டைம் பார்த்து கரெக்டா 1:45 டயத்துக்கு என்ன மிரட்டு போய்க்கிறாங்க. பேர் சுரேஷ், ரெட்டையல் கட்சிக்காரன். கேட் எல்லாம் நூக்கினு வாடா வெளியே வாடான்னு கத்தினுந்தான். யாருடா அவங்க வீட்டுல யாரும் இல்ல, நீ யார கத்துற, யார பார்த்து கத்துற, பொம்மநாட்டு ஒருத்தே இருக்கிறது, வாடா கண்ணா நீ போவ, இப்ப சண்டை போடாத வாடான்னு நீ யார் அதை சொல்றதுக்கு நீ போ. கத்தியோட கொலை பண்ணிடுவான், வெட்டிடுவான் அப்படின்ட்டு. உங்களை வெட்டாத விடுறது இல்ல, ஈசி பந்திரத்துக்கு ஆப்போசிட் நீ சேரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கத்தி எடுத்துருவாங்க. அவர் அதிமுக பொறுப்புல தான் இருக்கிறாங்க. ஏன் உங்க மேல அதான் இது மாதிரி திமுக ஓட்டு கேட்க கூடாது, வெளியே போக கூடாதுன்றாங்க. கோவிந்தராஜ் தூண்டுதல், ஏடிஎம்கே வேட்பாளர் தூண்டுதல். மதியாளங்கள் தான் நாங்க ஆதரவா வேலை செய்யும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க அவங்களுக்கோசம் தான் வேலை செய்வோம், அவங்களுக்கோசம் தான் நாங்க போராடுவோம். எத்தனை பேர் வந்தாலும் என்ன மாட்டினாலும் நாங்க சூரியன் கட்சிக்கு தான் போடுவோம். அவங்களுக்கோசம் தான் ஆதரவா நாங்க வேலை செய்வோம். அராஜக போக்கிலே அவர் செயல்பட்டு இருக்காரு. இது அவருடைய தூண்டுதல் பேர்ல தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை நான் தலைமைக்கு சொல்லியிருக்கோம். இதுக்கான தக்க நடவடிக்கை போலீஸ் எடுத்திருக்கிறாங்க.